படையில வேணும் ஆளுக கால வேணுங்களா? ஆமா. ஓகே. என்னைய பட்டினி போட்டு எப்படி உனக்கு வந்துட்டு வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்விடேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. நம்ம உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து 11ஆவது நாள்லயே மொபைல் வந்துட்டு வாங்க வச்சிருந்த மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு. விவோ V50 வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா எவ்வளோ நாளில் கிடைக்கும் இப்படி என்ன எதுன்றது அதுகிட்டே கேட்டேன். 40 நாளுக்குள்ள கிடைக்கும் என்ன அப்படின்னு அது சொல்லிச்சு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அது வந்துருச்சு. அது மாதிரி இந்த ஒர்க் விஷயம் வந்து இப்படின்னு கேட்டேன். அது ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுது. அப்படிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்றது. ஆனா அந்த நீங்க சொன்ன அந்த 21 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ப இருந்த ஒரு பவர் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஏதோ கம்மி பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழம் காவு கொடுத்தா கொஞ்சம் அதான் நீங்க பூஜைகள் பண்ணதான் வித்தியாசம் தெரியும். இப்ப பேசுறது உணர முடியுது இல்லையா? அது உணர முடியுதுயா. கண்டிப்பா. ஆனா வந்துட்டு ஒரு இப்போ ஒரு தொடர்ந்து நம்ம கும்பிட்டு வரேன்னா இடையில ஒரு 2 நாள் வந்துட்டு அது உணர முடியாத மாதிரி லைட்டா அப்படியே உணர முடியாத மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த ஒரு நாட்கள்ல எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்றேன். நீங்க அன்னைக்கு எல்லாம் பூஜை பண்ணீங்களா? அப்பெல்லாம் நல்லா பேசுது. கண்டிப்பா துணை இருப்பாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க. அதான் நான் இதை கேட்கணும், ஐயாட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்க கூட கல்யாணம் குட்டி வாங்கினவங்களுக்கு நல்லா வேலை செய்யுது. அவர் மாந்திரிகத்தில் இருக்காரு, அவருக்கும் போட்டேன், நல்லா வேலை செய்யுது. உங்களுக்கும் அன்னைக்கு நீங்க அப்போ லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணப்ப சொன்னீங்க இல்லையா? நல்லா வந்து பேசுறது, படையில இது போடு அது போடுன்னு சொல்லுதுன்னு. ஆனா வந்துட்டு இந்த கழுத்து கீழ இருந்து இந்த முழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ஒரு பெயின் ஆகுது. நம்ம வந்துட்டு அந்த பண்ணல அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி அந்த அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு இதை வச்சு கும்பிடுவோம்னு இடையில போட்டு இல்லை. அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரின்னு ஏதோ ஒரு ஆள் அந்த கரெக்டாக கும்பிடுற டயத்துக்கு உசுப்புற மாதிரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆனால் முதுகுல வந்து ஆனால் பின்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கு. அவர் கூட இருக்கிறது மேல வந்து உட்கார்றாரு இல்லையா? கழுத்து மேல உட்காந்து நமக்கு வாக்கு சொல்லும், நமக்கான விஷயத்த வந்து காட்டும். அது கழுத்துல உட்காரதுனால அந்த கழுத்தாண்ட முதுகாண்ட கொஞ்சம் அழுத்தம் தெரியும். வர ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க குட்டி பேசுறதுன்னா காதல பேச சொல்லிடுறாங்க. கழுத்து மேல உட்காந்து மனசுல காட்டும். அதான் எனக்கு காதுல எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மாதிரிலாம் இல்ல. ஆனா வந்துட்டு மனசுல வந்துட்டு பார்த்தேன்னா நம்மளுக்குள்ள உள்ள வந்துட்டு பார்த்தேன்னா ஒரு உணர்வுல